தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Google Payல எப்படி மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் பேசுறது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு அப்படின்னா, செட்டிங்ஸ்ல பிளேபேக் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 0.75x வந்து வச்சுட்டு நீங்க வந்து பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம Google Pay வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். Google Payல மேல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் வந்திருக்கும். அத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல எந்த நம்பர் கரண்ட்டா லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். அதற்கு நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம வந்து பெர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே வந்து கிளிக் பண்ணிடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இல்ல எடிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதையுமே வந்து குடுத்துக்கோங்க. இதுல நீங்க புதுசா எந்த நம்பர் வந்து லிங்க் பண்ண போறீங்களோ அந்த நம்பர் வந்து குடுத்துட்டு ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதே பேஜ்ல தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பழைய நம்பர் காட்டுன இடத்துல புது நம்பர் வந்து காமிக்கும். இப்போ நீங்க இந்த நம்பர்ல எந்த பேங்க் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்க நார்மலா லிங்க் பண்ணிக்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க ஆல்ரெடி யுபிஐ எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதே யுபிஐ தான் வந்து மேல காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நம்ம வந்து Google Payல எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்றது, இமெயில் சேஞ்ச் பண்றது நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையுமே செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.